அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முக்கியமான 3 கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளோடு இந்த வார ஜும்மா உரை துவங்குகிறது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கும் செய்தி என்ன? மூன்றாவது கேள்வி, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததால் யாருக்கு என்ன லாபம்? மீண்டும் இந்த கேள்விகளை ஒரு தடவை நினைவுபடுத்தி கொள்ளலாம். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்குகிற செய்திகள் என்ன? இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததால் யாருக்கு என்ன பயன்? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான். அந்த பதில் மனிதகுல ஒருங்கிணைப்பு, உலகளாவிய சகோதரத்துவம். இந்த இஸ்லாம் உலகத்திற்கு வந்தது எதற்காக என்று கேட்டால் மனிதகுலத்தை ஒருங்கிணைப்பதற்காக, உலகளாவிய சகோதரத்துவத்திற்காக. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய செய்தி என்ன? மனிதகுல ஒருங்கிணைப்பு, உலகளாவிய சகோதரத்துவம். இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்ததால் யாருக்கு என்ன லாபம் என்று கேட்டால் மனிதகுல ஒருங்கிணைப்பு தான் மனிதகுலத்திற்கான லாபம். உலகளாவிய சகோதரத்துவம் தான் இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தினால் கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் இஸ்லாத்தினுடைய இந்த உன்னதமான நோக்கம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே எந்த அளவுக்கு நிறைவேறியதோ அந்த அளவுக்கு இன்றைக்கு அது முஸ்லிம்களாலேயே சிதைக்கப்பட்டு கொண்டிருப்பது தான் வேதனையிலும் வேதனை. உலகளாவிய சகோதரத்துவமும் மனிதகுல ஒருங்கிணைப்பும் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்தேறி இருக்கிறது, வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது முஸ்லிம் அல்லாதவரிடத்திலே அந்த செய்தி போய் சேருவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய இந்த உன்னதமான நோக்கம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே நிறைவேறாமல் போய்விட்டது. அந்த சகோதரத்துவ உணர்வு, மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு நாளுக்கு நாள் சாத்தியமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே அது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தான் இந்த வார ஜும்மா உரையின் மூலமாக கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, மனிதகுலத்தினுடைய வரலாறு முழுக்க மனிதர்களுக்கு மத்தியிலே அடிப்படையிலே பல்வேறு வெற்று காரணங்களால் பல்வேறு வகையான வேறுபாடுகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மனுஷங்களுக்கு மத்தியில் என்ன மாதிரியான வேறுபாடுகள்? பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு. இவன் பிறப்பால் உயர்ந்தவன், இவர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே இடைவெளி, வேறுபாடு.
இனத்தின் அடிப்படையிலே. இவர்கள் பார்சிய இனத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் கிறித்துவ இனத்தை சார்ந்தவர்கள், அதாவது நீக்ரோக்களை சேர்ந்தவர்கள் என்று இனத்தின் அடிப்படையிலே பாகுபாடு, குலத்தின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் அடிப்படையிலே, அறிவின் அடிப்படையிலே, ஆற்றல்களின் அடிப்படையிலே, பாரம்பரியத்தினுடைய அடிப்படையிலே, அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே, காசு பணம் செல்வத்தின் அடிப்படையிலே, மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையில், இப்படி பல வகையிலே மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபாடுகள் கற்பிக்கப்பட்டே வந்திருக்கின்றன. இப்பொழுதும் அது உலகத்தின் பல பகுதிகளிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாதிரியான ஜாதி மத இன குல நிற வேறுபாடுகள் உலகம் முழுவதும் நிலவி வந்திருக்கக்கூடிய இந்த மனித குலத்தினுடைய அநீதி என்பது அன்னைக்கு இருந்த அரபு தேசத்திலையும் கணிசமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நியமிக்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் இந்த அத்தனை வேறுபாடுகளும் இருந்துச்சு. இந்த மாதிரியான வெற்று காரணங்கள் அடிப்படையில் மனுஷங்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வுகள் இருந்துச்சு. அரபு நாட்டினுடைய அன்றைக்கு இருந்த மனிதகுல விரோத செயல்கள் எல்லாம் மதிப்பீடு செய்த வரலாற்று ஆசிரியர்கள் அன்றைய காலகட்டத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்றே சொல்கிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் டார்க் ஏஜ், இருண்ட காலகட்டம் என்று சொல்லுகிறார்கள். மனிதகுல வரலாற்றிலேயே அன்றைய காலகட்டம் ரொம்ப தரம் தாழ்ந்ததாக இருந்துச்சு. மனிதர்களுடைய உணர்வுகளுக்கோ அவர்களுடைய ஆற்றல்களுக்கோ எந்த மதிப்பும் இல்லை. எல்லா வகையிலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே அடித்து கொண்டு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருந்த காலம். அந்த அறியாமை காலத்தினுடைய நிலைமைகளை எல்லாம், மனித விரோத சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அந்த மாதிரியான உச்சகட்டமான அவல நிலைகளை எல்லாம், இந்த மனிதகுல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் சுக்கு நூறாக உடைத்து நொறுக்குவதுதான் தான் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே தெரிவித்து விட்டார்கள். நான் எதுக்கு நபியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், இதுதான். அத்தனை வகையான மனித குலத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளையும் ஒழித்து கட்டுறது தான் என் டியூட்டி. நான் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய காரணமே அதுதான். ஆரம்பத்திலேயே அம்ர் இப்னு அபஸா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இது குறித்து ஒரு செய்தியை சொல்கிறார். தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மக்கத்த யஅனி ஃபி அவ்வலின் நுபுவா. நான் மக்காவிலே நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போனேன். அவர் நபியாக நியமிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் மதீனாவிலே மக்காவிலேயே அவரை சந்திப்பதற்காக சென்று அவரிடத்திலே கேட்டேன், மா அன்த, நீங்கள் யார்? ரசூல்லாவை பார்த்து ஒருவர் கேட்கிறார், யார் நீங்கள்? அதற்கு நபிகளார் சொல்வார்கள், நபி, நான் செய்தி அறிவிப்பவன். நபி என்று சொன்னால் இறை செய்தியை அறிவிக்கக்கூடியவன். திரும்ப நான் கேட்டேன், வமா நபியுன், நபீனா புரியலையே, நபீனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக அர்ஸலனி அல்லாஹு தஆலா, என்னை அல்லாஹ் தூதனாக அனுப்பி வச்சிருக்கிறான். நபின்னு சொன்னால் புரியலையா? இறை செய்தி அறிவிப்பவன் என்று சொன்னால் தெரியலையா? அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பி வைத்திருக்கிறான். உடனே நான் திருப்பி கேட்டேன், பி ஐ ஷையின் அர்ஸலக, என்ன செய்தியை கொடுத்து அல்லாஹ் உங்களை தூதராக அனுப்புனான்? எந்த செய்தியை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? உடனே நபிகளார் சொன்னார்கள், அர்ஸலனி பிசிலத்தில் அர்ஹாம், அல்லாஹ் இரத்தபந்த உறவுகளை இணைக்க வேண்டும் என்பதை எனக்கு செய்தியாக கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இரத்தபந்த உறவுகள் என்று சொன்னால் மனிதகுலம் அத்துணை பேர்களுமே ஒரு தாய் தந்தையினுடைய பிள்ளைகள் என்கிற அடிப்படையிலே மனிதகுல ஒருங்கிணைப்பு என் நுபுவத்தின் நோக்கம். அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியதன் நோக்கம் சிலத்துல் அர்ஹாம், இரத்தபந்த உறவுகளை இணைப்பதும், வ கஸ்ரில் அவ்சான், சிலைகள் உடைக்கப்பட்டு
அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் எந்த ஒரு விஷயமும் இணையாக்கப்படக்கூடாது. அதுக்கு தான் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான். ஷிர்க் ஒழிக்கப்பட்டு தௌஹீத் நிலைநாட்டப்பட வேண்டும், இது ஒரு நோக்கம். இன்னொன்று மனிதகுல ஒருங்கிணைப்பு, சிலத்துல் அர்ஹாம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த சிலத்துல் அர்ஹாம் என்று சொல்கிறார்கள். ரெண்டு விஷயத்துக்கு தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னதில் சிலத்துல் அர்ஹாம் மனிதகுல ஒருங்கிணைப்பு என்கிற வார்த்தை பிரயோகத்தை முதலாவதாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய நோக்கம் தௌஹீதை நிலைநாட்டுறது, ஷிர்க்க ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறத ரெண்டாவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதன்மை நோக்கம் மனிதகுல ஒருங்கிணைப்பு. அதுக்கப்புறம் தான் ஷிர்க்க ஒழிச்சு தௌஹீதை நிலைநாட்டுறது என்னுடைய நுபுவத்தின் ரெண்டாவது நோக்கம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ மனிதகுல ஒருங்கிணைப்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒரு குடும்பத்து உறுப்பினர்களாக மனிதர்கள் அத்துணை பேர்களையும் மாற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தினுடைய முதன்மை நோக்கமாக, முக்கியமான நோக்கமாக நுபுவத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லிவிடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுபுவத் என்கிற அவங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ரெண்டு நோக்கங்களை தங்களுடைய நினைவிலே வைத்துக்கொண்டு கவனத்தோடு செயல்பட்டார். அது இபாதத்துகளை எடுத்து சொல்லுகிற விஷயமா இருக்கட்டும், இபாதத்துனா என்னன்னு விளக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய டியூட்டி, அதை எடுத்து சொல்லுகிற பொழுதும் இந்த சிலத்துல் அர்ஹாம், ஷிர்க் ஒழிக்கப்பட்டு தௌஹீத் நிலைநாட்டப்படுவது இபாதத்துடைய நோக்கம். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு பின்னாடி, அந்த இபாதத்துக்கு பின்னாடி ஷிர்க் ஒழிக்கப்பட்டு தௌஹீத் நிலைநாட்டப்படுவது தான் இஸ்லாமிய இபாதத்தினுடைய நோக்கம் என்று சொன்னாலும் அதற்கு பின்னணியிலும் மனிதகுல ஒருங்கிணைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தௌஹீதுக்கு சமமாகவே படிப்பித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ தொழுகை என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற ஒரு இபாதத், வழிபாடு. ஆனால் அந்த வழிபாடு தனியாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள். என்ன காரணம்? தெளிவாக தெரிகிறது. தனியாக தொழுகிற பொழுது எந்த 4 ரக்காத்துகளை ஒரு தனி மனுஷன் தொழுறானோ அதைத்தான் இமாம் ஜமாத்தாக லோஹரிலோ இஷாவிலோ தொழுகிற பொழுது 4 ரக்காத்து, ஜமாத்தா தொழுகும்போது 5 ரக்காத்து 8 ரக்காத்து இல்லை, அதனால 27 மடங்கு நன்மை இல்லை. தனியாக தொழுகும் பொழுது எப்படி தொழுகிறாரோ, என்ன சொல்லி தொழுகிறாரோ, என்னென்ன செயல்பாடுகளை செய்கிறாரோ அது அப்படியே ஜமாத்து தொழுகையிலையும் செய்கிறார், ஆனாலும் 27 மடங்கு நன்மைகள். என்ன காரணம்? இங்கே மனிதர்களை பார்க்கிறார்கள், ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தாண்டி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக ஒரு குடும்பத்து உறுப்பினர்களாக ஒன்று சேர்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, படித்தவன் பாமரன் வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அப்போ அது தௌஹீதை நிலைநாட்டுகிற விஷயம்தான் இபாதத்து. ஆனால் அதுக்கு பின்னாடி மனிதகுல ஒருங்கிணைப்பு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தினுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த 2 அம்சத்தையும் கவனமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த தௌஹீதுக்கு எதிரான செயல்பாடுகளோ அதே மாதிரி மனிதகுல ஒருங்கிணைப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் எப்பவாவது யார்கிட்டையாவது காணப்பட்டால் அந்த ஜாஹிலியத்தினுடைய தன்மை, இந்த ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறது, வெறுப்பு காமிக்கிறது, காழ்ப்புணர்ச்சி கொள்வது, ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி என்னை விட நீ தாழ்ந்தவன் என்கிற ரீதியில் யாராவது யார்கிட்டமாவது ஏதேனும் ஒரு வகையில் டீல் செஞ்சாலும் உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டித்து சீர்திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதே கொஞ்ச நேரம் கூட தள்ளி போடாமல் முற்றிலுமாக அந்த செயலை துடைத்து எறிவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும். 2 சம்பவத்தை நாம் பார்க்கணும். குடும்பத்தில் அந்த மாதிரி சிறிய அளவுக்கு உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய தன்மை வந்தாலும் உடனுக்குடன் எப்படி அதனை கண்டிப்போடு களைந்தார்கள் என்பதற்கான உதாரணம்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகளாரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய மனைவியர்களில் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சிலாகித்து பேசினார், கொஞ்சம் உயர்வாக பேசினார், சிறப்பித்து சொன்னார். அவங்களுடைய ஏதோ சில ஸ்பெஷல் குவாலிட்டி அல்லது ஏதோ ஒரு கேரக்டரை பற்றி ஆயிஷா நாயகத்திட்ட புகழ்ந்து பேசும்போது அது அவ்வளவாக அவர்கள் ரசிக்கலை. மனைவியர்களுக்கு இடையில் இந்த மாதிரியான ஒரு சின்ன உணர்வுகள் இருக்கிறது இயல்பு. அந்த அடிப்படையில் தன்னுடைய சகோதரி ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடிய சஃபியாவை பற்றி கொஞ்சம் உயர்வாக சொன்ன உடனே அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமாம் உங்களுக்கு அவங்க ரொம்ப பெருசு தான் என்று சொன்னதோட செய்கையில் வாய் விட்டு கூட சொல்லலை. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உயரம் குறைந்தவர்கள். அந்த குறைபாட்டு, அது குறைபாடு இல்லை, ஒரு குறைபாடாக அவர்கள் நினைத்து கொண்டு அந்த குறைபாட்டை சுட்டி காட்டுகிற விதத்தில் வாய் விட்டு சொல்லாமல் அவங்க இப்படி இருக்கிறதே உங்களுக்கு போதும் அப்படின்ட்டாங்க. தங்களுடைய கைகளினால் அவர்கள் உயரம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வார்த்தையால் கூட சொல்லலை, செய்கையால் காமிச்சாங்க. பெருசாக அவங்கள பற்றியே பாராட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க இப்படி இருக்கிறதே உங்களுக்கு போதும் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கண்டித்தார் என்று பார்த்தால், ஆயிஷா நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கரைத்தால் கடலே கசந்து போய்விடும், கடலே கசந்து போய்விடும், அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிற. அப்ப குடும்பத்திற்குள்ள சம அந்தஸ்து இருக்கக்கூடிய ரெண்டு மனைவியரிடத்திலே ஒருவர் இன்னொருவரை பற்றி வேறுபாட்டு கற்பிக்கிற வகையிலே ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல் செய்கையில் வெளிப்பட்டதை கூட நபிகளாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நுபுவத்தினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதனை கடைபிடிப்பதிலே, சீர்திருத்துவதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்போடு இருந்திருக்கிறார்கள். இது குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் என்று சொன்னால், சமுதாயத்தில் ஒரு சம்பவம். ஒரு தடவை அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விவகாரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன விவகாரம்? ஒரு யுத்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த யுத்தம் நடைபெற்ற விவரத்தை நபித்தோழர்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிவ்யூ, ஒரு மறுபார்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யுத்தத்தில் நடந்த செய்திகள், சம்பவங்களை எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒன்று சொல்லுவார். என்னுடைய பழைய எஜமானன் உமையா என்னை விலைக்கு அடிமையாக வாக்கி என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டேன் என்கிற ஒத்தை காரணத்துக்காக அவன் என்னை கடுமையான முறையில் சித்திரவதை செஞ்சான். கொஞ்ச நெஞ்ச சித்திரவதை இல்லை, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? சுடுமணலிலே மல்லாக்க படுக்க வைத்து வெற்றுடம்பிலே பாறாங்கல்லை தூக்கி வைத்தது முதல், சவுக்கடி அடித்து உடம்பு புண்ணாய் ரத்தம் ஒழுகுகிற பொழுது அதில் உப்பு கலந்த தண்ணீரை எடுத்து ஊற்றுறது வரைக்கும், சவுக்கடி கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் அவர் சொல்லி கடுமையான முறையில் என்னை சித்திரவதை செஞ்சான். நான் என்னுடைய இஸ்லாத்தை ஈமானை விட்டு கொடுக்கல. அப்பேற்பட்ட அந்த உமையா நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் உன்னுடைய வாளுக்கு எதிராக வந்தான். அவனுடைய கழுத்து உன் வாளுக்கு எதிராக வந்துச்சு. இருந்தும் நீ அந்த ஆளை விட்டுட்ட. என்ன காரணத்தினால விட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நான் பட்ட அவமானத்துக்கும் கொடுமைகளுக்கும் ஒரே வீட்டில் அவனை துண்டாக்கியிருப்பேன். அவ்வளவு சீரழிஞ்சு அவனால். ஆனால் நீ அந்த ஆளை விட்டுட்ட. உன் ஆளுங்கிறனால விட்டுட்டியோ? நான் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன் தானப்பா, நீ அரபி அல்லவா, அதனால் அந்த ஆளை விட்டுட்டியா அப்படின்னு ஒரு சின்ன விவகாரம். இந்த மாதிரி சொன்னதை அபூதருல் கிஃபாரினால பொறுத்துக்க முடியல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹி அன்த இப்ன சௌதா, ஏ கருப்பியின் மகனே நீ எல்லாம் என்ன சொல்ல வந்துட்டியா? இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. நீ எல்லாம் என்னை பார்த்து குறைபட ஆரம்பித்து விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடுமையான வருத்தம் ஏற்பட்டு விட்டது.
தான் ஒரு கருத்த நிறம் கொண்ட நீக்ரோ அடிமை அப்படிங்கிறனால ஒரு காலத்தில் உயர் சாதி மக்களால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதோடு ரொம்ப மோசமாக கேவலப்படுத்தப்பட்டதை கொஞ்சம் நினச்சி பார்க்குறார். அவர் வாங்கின அடியை விட அவர் கருப்பின அடிமை என்பதற்காக வேண்டி இழிவுபடுத்தப்பட்ட வழி அவருக்கு ரொம்ப பெருசு. வாங்கின அடியை கூட சகிச்சுக்கலாம், ஆனால் அவர் ஏசப்பட்டதும் கேவலப்படுத்தப்பட்டதும் அவ்வளோ சாதாரணம் நினச்சி பார்த்தார். அப்புறம் இன்னொரு சூழ்நிலையை நினச்சி பார்க்கிறார். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டு விடுதலை கொடுக்கப்பட்டு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அன்புக்குரிய தோழராக மாறி அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ்வுடைய பிஏ, பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டண்ட் என்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் கொடுக்கப்படுறார். அதுக்கு மேலே எல்லா முஸ்லிம்களுக்கும் பாங்கு சொல்றது மூலமாக அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டிய தொழுகையை குறித்து அறிவிப்பு செய்வது, உணர்வூட்டக்கூடிய ஒரு பதவி கிடைச்சதையெல்லாம் நினச்சி பார்க்கிறார். தன்னை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தின இழிவுபடுத்தின மாற்று சமுதாயத்திற்கு முன்னால் நெஞ்ச நிமித்தி நடந்ததையெல்லாம் நினச்சி பார்க்கிறார். நீங்கள்லாம் ஒரு காலத்தில் என்னை எப்படி கேவலப்படுத்தினீங்க, நான் அடிமை என்பதற்காக, நீக்ரோ என்பதற்காக. ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை பார், நான் யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் ரஹமத்தாக வந்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அசிஸ்டண்ட், அவருக்கு ரொம்ப பிடிச்ச தோழன், எல்லாத்துக்கும் மேலே பாங்கு சொல்கிற ஆள், நெஞ்ச நிமித்தி நடந்துட்டு இருக்கிறார். இதையும் நினச்சி பார்க்கிறார். இப்படி நினச்சி பார்த்து இப்படியெல்லாம் சமுதாயத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு தான் வந்துட்டதாக நினச்சிருந்த பிலாலை பார்த்து கருப்பியின் மகனே அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய மனசு ஆறலை, தாங்கலை. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறையிடுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக அப்படியே இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹதரத் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பிலாலை கருப்பியின் மகனே என்று திட்டிவிட்ட அபூ தர்ருல் கிஃபாரி. சலாம் சொன்னோடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பதில் சொல்லலை. சலாம் சொன்னால் கடமை, பதில் சொல்கிறது. சலாம் சொல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் சலாம் சொல்லிட்டா அதுக்கு பதில் சொல்கிறது கடமை. இப்படி கற்றுத்தந்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்தும் கூட அந்த ரசூலுல்லாஹ்வே பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு சந்தேகத்தை, கேள்வியை ஏற்படுத்துது அபூ தர்ருல் கிஃபாரிக்கு. சலாம் சொல்லிட்டும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்று பார்த்திருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? மா நதரி அன் அருத்த அம்லா, இந்த சலாத்துக்கு நான் பதில் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இந்த சலாத்துக்கு நான் பதில் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலையே. ஏனென்றால் இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, இன்னும் உங்கள்கிட்ட ஜாஹிலியா தன்மை குடிகொண்டிருக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறேன். ஜாஹிலியா காலத்தில் தான் மனுஷர்களுக்கு மத்தியில் வேறுபாடு கற்பிச்சுட்டு இருந்தாங்க, நிறத்தின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில். நீயும் அதன் அடிப்படையில் கருப்பியின் மகனே என்று பிலாலை பார்த்து பேசிட்டேயே, உங்கள்கிட்ட இன்னும் ஜாஹிலியத்து குடியிருக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிற, உனக்கு சலாம் சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்ட்டாங்க. இதற்கப்புறம் நடைபெற்ற சம்பவம் எல்லாம் அடுத்து அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக சடாரண தரையிலே குப்புற விழுந்து, பிலாலே, யா சய்யிதி பிலால் எப்ன சௌதா, கருப்பியின் மகனே என்று அழைத்த அதே வாய் இப்பொழுது என் தலைவரே பிலாலே, உங்களுடைய காலை எடுத்து என் பிடரியிலே வைத்து நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க என்று கேட்ட வரலாறு அடுத்து தொடருகிறது. செய்தி என்னவென்று சொன்னால், ஜாஹிலியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வுக்கு இருக்கக்கூடிய, மனிதர்களை கேவலமாக கருதக்கூடிய தன்மை தன்னுடைய தோழரிடத்தில் எப்பவாவது வெளிப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அதனை களையக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசத்தின் அடிப்படையிலும் பாகுபாட்டு காட்டக்கூடாது என்பதிலே உறுதியாக கவனமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபித்துவத்தினுடைய இந்த உன்னதமான இந்த நோக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. நான் எதுக்காக வேண்டி நபியா வந்திருக்கிறேன்? ஸிலத்துல் அர்ஹாம், மனிதகுல ஒருங்கிணைப்பு, சிறுக்கு ஒழிப்பும் தௌஹீத் நிலைநாட்டுவதும் அடுத்த கட்ட பணி. முதன்மை பணி மனிதகுல ஒருங்கிணைப்பு.
ஆரம்பத்திலேயே டிக்ளேர் பண்ண ரசூலுல்லாஹ் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நுபுவத்தினுடைய ஒவ்வொரு சமயத்திலும் அதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தவர்கள் கடைசி கட்டம் வரைக்கும் அதை எடுத்து சொன்னார்கள். வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் வரைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகிற நபிகளார் செய்த அந்த கடைசி ஹஜ் இருக்கிறதை விடைபெறும் ஹஜ் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் அதுவரைக்கும் மனித குலத்தை ஆட்டி படைச்சிட்டு இருந்த பல்வேறு வகையான அறியாமைகள், மூடப்பழக்க வழக்கங்கள், மனிதகுல விரோத செயல்கள் எல்லாவற்றையும் முடக்கி போட்ட விவரத்தை மிகப்பெரிய மனிதகுல விடுதலை பிரகடனம் அப்படிங்கிற பேரில் வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை செய்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒரு உரையாக கொடுத்தாங்க. இன்றிலிருந்து அறியாமை கால பழக்க வழக்கங்கள் ஒழிக்கப்படுகின்றன. இன்றிலிருந்து அறியாமை காலத்தினுடைய வட்டி எனது காலுக்கு கீழே போட்டு முடக்கப்படுகிறது. இன்றிலிருந்து அறியாமை காலத்தினுடைய இரத்தப்பழி வாங்குவது முடக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் ஒழித்து கட்டி விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் நடைபெற்ற விஷயம் பாருங்கள். நபிகளாருடைய அந்த உரையினுடைய ஒரு பகுதியாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள், அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும், அல்லாஹ் உங்களுடைய இரத்தத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்படின்னா உங்களுடைய உயிரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வ அம்வாலக்கும், உங்களுடைய செல்வங்களையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வ ஆராலக்கும், உங்களுடைய மானத்தையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? உங்களில் ஒவ்வொருவருடைய செல்வம், உயிர், மானம் கண்ணியத்திற்குரியது அல்லாஹ்விடத்திலே. கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா, ஹஜ்ஜினுடைய இந்த நாளுடைய கண்ணியத்தை போல. ஃபி பலதிக்கும் ஹாதா, மக்கா என்கிற உங்களுடைய இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போல. ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, துல்ஹஜ் மாதம் என்கிற இந்த மாதத்திற்கு என்ன கண்ணியம் இருக்கிறதோ அந்த கண்ணியத்தை போல. இன்னொரு அறிவிப்பில் இந்த காபாவினுடைய கண்ணியத்தை போல என்றும் இருக்கிறது. அப்போ காபாவுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன ஹுருமத் கண்ணியம் இருக்கிறதோ, மக்கமா நகரத்திற்கு என்ன கண்ணியம் இருக்கிறதோ, துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, அதே மாதிரி துல்ஹஜ் 10வது நாளாக இருக்கக்கூடிய பெருநாள் தினத்தை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அந்த அளவுக்கு உங்களில் ஒவ்வொருவருடைய உயிருக்கும், மானத்திற்கும், உடைமைகளுக்கும் அல்லாஹ் கண்ணியம் அளித்திருக்கிறான் என்று சொன்னதோடு தொடர்ந்தார்கள். அலா ஹல் பல்லக்து, எல்லோரும் கேளுங்கள், இறை செய்தியை உங்களிடத்தில் நான் எடுத்து வைத்து விட்டேனா? மக்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் உங்களுடைய நுபுவத்தின் செய்தியை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹும்ம ஷஹத் சலாசா, இறைவா இதற்கு நீயே சாட்சியாக என்று 3 தடவை சொன்னவர்கள் கடைசியாக சொன்ன செய்தி, வைலக்கும் அவ் வைஹக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், உன்துரு கவனத்தில் வையுங்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பாலுக்கும் ரிகாப பால், என்னுடைய மௌத்துக்கு பின்னாடி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு உங்களில் ஒருவர் மற்றவருடைய பிடரியை அடித்து நொறுக்குகிற வகையில் காஃபிர்களாகி விடாதீர்கள். ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதன் மூலமாக காஃபிர்களாகி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய வார்த்தை. நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள். லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடாதீர்கள். எந்த வகையிலே? உங்களில் ஒருவர் அடித்துக் கொள்கிற வகையிலே, வெட்டி கொள்கிற வகையிலே நீங்கள் காஃபிராகிறாதீங்க. அப்போ ஒருவர் யாரை பார்த்து சொல்கிறாங்க? முஸ்லீமையும் நான் முஸ்லீமையும் பார்த்து சொல்கிறாங்களா? இல்லை நான் முஸ்லீம்களை மட்டும் பார்த்து சொல்கிறாங்களா? இல்லை, முஸ்லீம்களை மட்டும் பார்த்து சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்களானால் அது குஃபருக்கு திரும்புவதற்கு சமம். அதுதான் இந்த ஹதீஸ் தருகிற கருத்து. இந்த இறுதி உரைக்கு பிறகு உருவான சமுதாயம் அதுவரைக்கும் அவங்களுக்குள்ளே இருந்து வந்த எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு புதிய தலைமுறையாக, ஒரு புதிய சமுதாயமாக, முன்மாதிரி சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக, நடுநிலைமை சமுதாயமாக மாறினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இதற்கு பிறகு மதீனாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சமுதாயத்தில் நபித்தோழர்களிலே பல நபர்கள் ஒருவருக்கொருவர் மாற்று சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக செயல்பட்டவர்கள் கூட இருந்தார்கள். அவங்களுடைய சொந்த விவகாரங்களில் இல்லை, மார்க்க விவகாரங்களிலே கூட.
இபாதத்துகளை நிறைவேற்றுகிற விஷயத்திலே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருந்துச்சு, யோசிக்கிற விதத்தில் வித்தியாசம் இருந்துச்சு, பேசுகிற விதத்தில் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் அவங்களில் ஒரு சிந்தனை கொண்டவர்கள் மற்ற சிந்தனை கொண்டவர்களை அவங்கள விட்டு விலக்கி பார்க்கல. என்னதான் மாற்று சிந்தனையாக இருந்தாலும் அவர் என்னுடைய ஆள், என்னுடைய சகோதரன், நான் முஸ்லீமாக இருக்கிற மாதிரி அவனும் ஒரு முஸ்லீம். அந்த ஆளுக்கு ஒரு ஐடியானா எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா இருந்தால் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கலாம் என்கிற வகையிலே மாற்று சிந்தனை உள்ளவர்கள் கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கல, விட்டு பார்க்கல. மற்றவங்களை பற்றி ஒரு இழிவான எண்ணங்களை, கேவலமான எண்ணங்களை, குரோதங்களை, காழ்ப்புணர்ச்சியை வைத்துக் கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக பியூராக இருந்தார்கள். ட்ரூ முஸ்லிம், பியூர் முஸ்லிம் என்கிற வார்த்தைக்கு அடையாள புருஷர்களாக இருந்தார்கள். உண்மையான முஸ்லிம், தூய்மையான முஸ்லிமாக இருந்தார்கள். இந்த உண்மையான தூய்மையான முஸ்லிமாக இருக்கிறதுக்கான அடையாளமே என்ன தெரியுமா? ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி எந்த விதமான தப்பெண்ணமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் வேறுபாடும் கொள்ளாமல் இருப்பது தான் உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம், முழுமையான முஸ்லிமுடைய அடையாளம். இதுக்கு நிறைய உதாரணங்களை நாம் வரலாற்றிலிருந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்லலாம். சொன்னாலும் கூட அன்னைக்கு இருந்த முஸ்லிம்கள் தங்களை தவிர மற்ற முஸ்லிம்களை எப்படி நினைச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சித்திரத்தை அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகவே அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அவங்க எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் எடுத்து சொல்லி விளக்குகிறான். எப்படி? திருக்குரான் ஷரீஃபில் 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். யகூலூன், அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிப்பாயாக. எங்களை மட்டுமல்ல, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் கொள்வதிலே எங்களை விட முந்திக் கொண்டார்களே அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக. எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு மன்னிப்பை வழங்கு என்று சொன்னதோடு வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, எங்களுடைய உள்ளங்களிலே நம்பிக்கையாளர்களுடைய பேரிலே எந்த குரோதத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி விடாது. எந்த மூமினை பற்றி எங்கள் மனசுக்குள்ளே எந்த வெறுப்பும் வந்துடக்கூடாது. எல்லா மூமின்களையும் முஸ்லிம்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். வேறுபாடுகள் இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம், பல்வேறு வகையான வாழ்வியல் விவகாரங்களிலே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக வேண்டியும் இன்னொரு முஸ்லிமை பற்றி தப்பாக நாங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள பற்றி எங்கள் மனசுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, குரோதம் வந்து விடக்கூடாது. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களை குறித்து எங்களுடைய மனசில் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், இறைவா நீ கருணையாளன், அன்பாளன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ்வே எடுத்து சொல்கிறான். அப்போது அன்றைய காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் இன்னொரு முஸ்லிமை குறித்து எப்படிப்பட்ட கருத்தை வச்சுருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு ஒரு தார்மீகமான ஒரு ஒழுக்க பாடத்தை சொல்லுகிறது. என்ன அந்த பாடம் சொன்னால், முதலாவதாக ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம்கிட்ட எந்த வகையிலும் பகை இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் பகை இருக்கக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவதாக அவர்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்காக பாவ மன்னிப்பு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். முன்னோர்களை பற்றி சபிக்கவோ சாபமிடவோ அவங்கள தனிமைப்படுத்துகிறதோ கூடாது என்கிற பாடத்தை அவர்களுடைய இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இந்த ஈமானிய உறவு இருக்கதே, ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபைத், நம்பிக்கை என்கிற அந்த உறவு. அவர் ஒரு மூமின், நான் ஒரு மூமின், அதனால் அவரும் நானும் சொந்தக்காரன் என்கிற இந்த உறவு இருக்கிறதே, ஈமானிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய உறவு, அதுதான் ஒரு முஸ்லிமையும் இன்னொரு முஸ்லிமையும் இணைக்கக்கூடிய உண்மையான உறவு. அவர் என்னுடைய மாமா, அதனால் அவர் என்னுடைய சொந்தக்காரர். அவர் என்னுடைய அண்ணன், அதனால் என்னுடைய உறவுக்காரன். இவர் என்னை பெற்றவர், அதனால் என்னுடைய சொந்தக்காரர். நான் இந்த பையனை பெற்றிருக்கிறேன், அதனால் அவன் என்னுடைய உறவுக்காரன் என்று பிறப்பின் அடிப்படையில், பெற்றெடுத்ததின் அடிப்படையில், கல்யாணம் முடித்ததின் அடிப்படையில் எல்லாம் நாம் உறவு கொண்டாடுகிறோமே, இந்த உறவுகள் அத்துணையையும் விட ஈமானிய உறவு தான் சிறந்தது, உயர்ந்தது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய உறவு இது மட்டும்தான். நாம் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கியாமத் நாளில் காணாமல் போகும்னு அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு காணாமல் போகும்னு சொன்னால்,
நாம் இன்னைக்கு நம்ம குட்டி மேலே பாசம் வச்சதன் அடிப்படையில் அவர்களை விட்டு கொடுக்காம அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் கூட கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோமே, நாளைக்கு நாமளே இந்த குழந்தைகளை நாம் தப்பிக்கிறதுக்கு அல்லாட்ட பிணையாக கொடுப்போமா? யாரெல்லாம் என் மக்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன விட்டுருன்னு. மக்களை கொடுத்ததே அல்லா தான். அவன்கிட்டயே நம்ம மக்களை கொடுத்து அல்லா என்ன செய்ய? என் மக்களையெல்லாம் வச்சுக்கோ, என்னை பெற்றவங்களையெல்லாம் வச்சுக்கோ, என்னை விட்டுரு. நான் சம்பாதிச்சதெல்லாம் வச்சுக்கோ, என்னை விட்டுரு. அப்போ இந்த பாசமெல்லாம் துனியா வரைக்கும் தான். மறுமையில் இந்த உறவுகள் நமக்கு துணை நிற்காது. நாமளும் நம்முடைய உறவுகளை விட்டு கொடுப்போம், நம்முடைய உறவுகள் நம்மளையும் விட்டு கொடுத்துருவாங்க மறுமையில். எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் இந்த ஈமானிய உறவு இருக்க அது மறுமை வரைக்கும் வரும் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. அப்போது சொந்தம் அப்படிங்கிறது, நான் ஒரு மோமின், அவர் ஒரு மோமின், அதனால் நாங்கள் 2 பேரும் சொந்தக்காரர்கள். இதுதான் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான உறவு. ஈமான் தான் முஸ்லிம்களை இணைக்கக்கூடிய, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இணைக்கக்கூடிய பாசக்கயிறு, உறவு கயிறு ஈமான் தான். அப்படித்தான் மோமின்களை ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும். யாருடைய உள்ளத்தில் மற்ற எல்லாவற்றையும் விட ஈமான் முக்கியமாக தான் இருக்குதோ அவர் அந்த ஈமானிய உறவின் வழியாக தன்னுடைய சகோதரர்களான எல்லோரிடத்திலும், ஈமானிய சொந்தங்கள் எல்லோரிடத்திலும் நல்ல குணத்தோடு தான் நடந்துக்குவார், நல்ல வகையில் தான் அப்ரோச் பண்ணுவார். இந்த ஈமானுடைய அடிப்படை பலவீனம் அடைகிற சமயத்தில் அல்லது ஈமானை விட வேறு ஏதாவது ஒன்றுக்கு மனசுக்குள்ள இம்பார்ட்டன்ட் இருக்கிற சமயத்தில் தான் மற்றவர்களை பற்றி தன்னுடைய உள்ளத்தில் தப்பான நினைப்பு வைப்பார். ஈமான் என்று ஒன்று தன்னிடம் இருக்குமானால் நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடாக அடுத்தவர்களை நேசிக்கத்தான் செய்வார். ஒரு முஸ்லிமையும் வெறுப்பாக பார்க்க மாட்டார். அதனால் ஒரு மோமினுடைய உள்ளம் இன்னொரு மோமின் மீது வெறுப்பு காட்டுறதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது ஈமானினுடைய எதிர்பார்ப்பு. நீ மோமினா, வெறுப்பு கொள்ளாத, யாரையும் தரந்தாழ்த்தி பார்க்காத, எவரை விட்டு உன்னை உயர்த்தி கொள்ளாத. ஈமான் எதிர்பார்க்கிறது இதுதான். இன்னைக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த விதமான சிறுக்கும் இல்லாமல் தூய்மையாக பின்பற்றணும் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கிறது. அப்போ தூய்மையான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றினா தான், வெளிப்படையாக சொன்னால் சிறுக்கில்லாமல் இஸ்லாத்தை பின்பற்றினா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எவருடைய ஈமானில் இபாதத்தில் சிறுக்கு கலந்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இஸ்லாம் கற்றுத்தருகிற பெரிய பாடங்களில் இது ஒரு முக்கியமான பாடம், எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் நம்முடைய ஈமானை பற்றி நாம் இணை வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி நமக்கு ஒரு பெருமிதமே இருக்குது. நாங்கள்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹுக்கு மட்டுமே இபாதத்து செய்யக்கூடியவர்கள், உண்மையான கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், அதனால் நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம் என்கிற அளவுக்கு நம்மை குறித்து ஒரு உயர்வு மனப்பான்மையில் கூட இருக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கம் என்பது வழிபாடுகள் மூலமாக மட்டுமல்ல, யாரை பற்றியும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் வாழக்கூடிய சமயத்தில் தான் சொர்க்கத்தினுடைய பாதையும் திறக்கிறது. வழிபாட்டின் மூலமாக மட்டுமல்ல நமக்கான சொர்க்க பாதை, அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்காமல் இருக்கும் பொழுது சொர்க்கத்திற்கான பாதை திறக்கிறது. ஒரு ஆள் எல்லா இபாதத்தையும் செய்யலாம், ஆனால் அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத தப்பான கருத்துக்கள் வச்சிருக்கிறாரு, காழ்ப்புணர்ச்சி வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அந்த இபாதத்து அவருக்கு பயனளிக்காது. இந்த எண்ணத்தினாலேயே சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில பேர்கிட்ட இபாதத்து குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரியான நல்ல எண்ணம், மோமினை பற்றிய நல்ல எண்ணம் இருக்குமானால், குறிப்பாக நல்ல எண்ணம் இருக்குதோ இல்லையோ, அடுத்தவங்களை பற்றி கெட்ட எண்ணம் வைக்காமல் இருந்தால் அதுவே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நஸஈ அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இதை பற்றி நமக்கு நல்ல ஒரு பாடத்தை தருகிறது. அவங்க சொல்கிறாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குன்னா ஜுலூசன் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஃபகால யத்லு அலைக்கும் லல்லான் ரஜுலும் மின் அஹ்லி ஜன்னா, இவங்க சொல்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொர்க்கவாசியில் ஒரு ஆள் இப்போ வருவார் பாருங்கன்னு. கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும்போது சபையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொர்க்கவாசிகள் ஒருவர் இப்பொழுது வரப்போகிறார். எல்லாருக்கும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்க. அப்போ உத்தரவாதம் கிடைச்சிரு, அஷூரன்ஸ்.
சொர்க்கத்திற்கான அஷூரன்ஸ். யாருப்பா அது, அவர் யாராக இருக்கும் என்று எல்லோரும் ஆவலோடு பார்க்கிற பொழுது இப்போ தலா ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகளில் ஒரு மனுஷர் வர்றார். தன்திஃபுல் இஹயத்தஹு மின் உலூஹிஹி, ஒது செய்துட்டு தாடியிலிருந்து வழியக்கூடிய தண்ணீரை உதறிவிட்டு கொண்டே வருகிறார். கது தால்லக்க நலைஹி ஃபி யதிஹி ஷிமால், கையில் இடது கையில் செருப்பையும் தூக்கிட்டு வர்றார் பள்ளிவாசலுக்குள்ளே. ஒது செய்து விட்டு தாடியிலிருந்த தண்ணீரை துடைத்து கொண்டு கையில் செருப்பை எடுத்துக்கொண்டு வர்றார் இடது கையில். ஃபலம்மா கானல் கதக், மறுநாள் ஆன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்லதாலி, இவர் சொர்க்கவாசி ஒரு ஆள் வருவார் பாருங்க. அதே மனுஷன் முதல் நாள் எந்த மெத்தேடில் வந்தாரோ அதே மாதிரி வர்றார். ஃபலம்மா கானல் யௌமு சாலிஸ் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ல மகாலத்திஹி ஐலா, மூணாவது நாளும் அந்த மாதிரி சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அதே மாதிரி சொல்கிறாங்க, சொர்க்கவாசி ஒரு ஆள் வரப்போகிறாரு. பார்த்தா அதே நபர் அதே கோலத்தில் அதே மாதிரி வர்றார். 3 நாளும் இந்த மாதிரி வர்றதை பார்க்குறார். ஃபலம்மா காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஹு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன பிறகு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவர் இந்த மனுஷனை ஃபாலோ பண்ணுறார். என்ன காரணத்தினால இந்த மனுஷனை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லியிருப்பாங்க? அப்படி ஸ்பெஷல் குவாலிட்டி விட்டு என்ன இருக்க முடியும்? என்ன செய்து இவர் சொர்க்கவாசியாக ஆகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில், நோக்கத்தில் அவரை ஃபாலோ பண்ணுறார். நீண்ட ஒரு சம்பவம், சுருக்கமாக நான் சொல்கிறேன். அவர் கூடவே 3 நாள் தங்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால் என் வீட்டில் என்னால் தங்க முடியல, ஒரு 3 நாளைக்கு நான் உங்கள் கூட தங்கிக்கிட்டோமான்னு கேட்குறாரு. தாராளமாக தங்கிக்கிங்கன்னு சொல்லி அவர் கூடவே இருக்கிறார். இரவும் பகலை அவரை கண்காணிக்கிற பொழுது வழக்கத்தை விட ஸ்பெஷலாக அவர்கிட்ட எதுவும் காணும். மற்ற மோமின்கள் முஸ்லீம்கள் என்ன இபாதத்து செய்வாங்களோ, எந்த மாதிரி எல்லாம் திக்ரு ஃபிக்ரில் ஈடுபடுவாங்களோ, என்ன வேலை புழப்ப பார்க்குவாங்களோ அதே மாதிரி தான் செய்கிறார். மற்ற முஸ்லீம்களிலிருந்து வேறு எந்த சிறப்பான ஒரு கேரக்டரோ ஒரு வழிபாடோ இருக்கிற மாதிரி தெரியல. பின்ன எதுக்கு ரசூலுல்லாஹ் இவரை குறித்து சொர்க்கவாசின்னு ஸ்பெஷலாக சொல்லணும்? அவரால் புரிஞ்சிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 3 நாள் ஒரு விஷயத்தை பொய்யாக சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எனக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு போக முடியாது என்று சொல்லிட்டு தங்கியிருக்கிறார். 3 நாள் தங்கியும் அவரிடமிருந்து எந்த விதமான ஒரு காரணத்தையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. கடைசி 3ஆவது நாள் வாய் விட்டு கேட்டுடுறார். 3 நாள் நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உங்களை பற்றி சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, எதுக்காக வேண்டி சொன்னாங்கன்னு தெரியல. அதை தெரிஞ்சு நானும் ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி தான் உங்கள் கூட தங்கினேன், மற்றபடி என் ஃபேமிலியில் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது என்னன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது, அப்படியெல்லாம் நான் எந்த ரசூலுல்லாஹ் சொன்னதும் எனக்கு தெரியாது, சொர்க்கவாசியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாக்கா சந்தோஷம் என்று சொன்னவர் போனவர் திரும்பி வந்து ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? எந்த விதமான பெரிய ஸ்பெஷல் குவாலிட்டி இல்லாவிட்டால் கூட அவர் சொல்கிறாரு, வலா அஸ்ஹுது வலா அஹசுது அஹதன் அலா ஹைரின் ஆத்தாஹுல்லாஹு இய்யா. என்ன சொல்லுகிறார்? மாஹுவ இல்லா மா ராய்த்து கைர அன்னி லாஜிது ஃபி நஃப்சி லி அஹதி மினல் முஸ்லிமீன கிஷா. நீங்கள் இந்த 3 நாட்களாக என்ன பார்த்தீர்களோ அதை தவிர என்கிட்ட எதுவும் இல்லை. அதை தவிர ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் எந்த முஸ்லீமை பற்றியும் என்னுடைய மனசுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சியை நான் வைக்க மாட்டேன், யாரையும் நான் தரக்குறைவாக நினைக்க மாட்டேன். வலா அஹசுது அஹதன் அலா ஹைரின், யாருக்காவது ஏதாவது நன்மை கிடைச்சா அதை பார்த்து பொறாமப்பட மாட்டேன், யாருக்காவது ஏதாவது கிடைச்சா நான் பொறாமப்பட மாட்டேன். ஆத்தாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹைரை பார்த்து அவனுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டா எனக்கு தரலையே அப்படின்னெல்லாம் நான் பொறாமைப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். இதை தவிர நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்வார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாதிஹில்லத்தி பலகத பிக்க வஹியல்லத்தி லா நுதீக், இதுதான் நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான நீ அடைந்த அந்தஸ்து, எங்களால் முடியாததும் அதுதான்ப்பா என்று சொல்லிவிட்டு திரும்பினாராம். இப்போ பாருங்கள், நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இபாதத்துகளின் மூலமாக சுவனம் செல்லலாம், அதில் மட்டுமல்ல அடுத்தவங்களை பற்றி எந்த காழ்ப்புணர்ச்சி மனசுக்குள்ளே வைக்காமல் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று தெரிய வருகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், எந்த முஸ்லீமும் மற்ற முஸ்லீம்களை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது, கேவலமாக நினைக்கக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது ஒரு முஸ்லீம்
ஒரு ஆளுடைய சொல்லிலோ செயலிலோ தவறை கண்டா அதை சுட்டி காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நம்பிக்கையாளர் தவறு செய்தாலும் அதை கண்டும் காணாமல் போகணும்னு இல்லை. ஒரு தவறை அதற்குரிய ஆதாரத்தோடு அவர்கள் திருந்துகிற வகையில், புரிந்து கொள்கிற வகையில் எடுத்து சொல்கிறதுங்கிறது வேற. அந்த குறைபாட்டை சொல்லி அவரையே கேவலப்படுத்துகிறதோ அவரை மற்றவங்கள்ட்ட கேவலப்படுத்துகிறதோ வேற. எடுத்து சொல்லக்கூடாதுனால இல்லை, குறையை சொல்லணும், சுட்டி காட்டணும், ஆனால் அதன் மூலம் அவர்கள் கேவலப்படுத்தக்கூடாது என்பதுதான் விஷயம். இந்த வெறுப்பு, இந்த கேலி பேசுறது, பரிகாசம் செய்கிறது என்கிற விஷயத்தை உசுரோடு இருக்கிறவங்கள்ட்ட காட்டினாலும் தப்பு தான், இறந்தவங்கள்ட்ட காட்டினாலும் தப்பு தான். மௌத்தா போனவங்களை பற்றி கூட சொல்லக்கூடாது. மௌத்தா போனவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அவர்களை கூட வெறுப்பு கொண்டு பேசுவதோ, அவர்கள் செஞ்சுட்டு போன காரியத்தின் அடிப்படையில் அவர்களை கேள்வி பேசுவதோ கூடாது. ஏன் தெரியுமா? மௌத்தா போனவங்களை கூட மன்னிக்காத அவனுடைய மனசு என்ன மனசு? உசுரோடு இருக்கிற மட்டும் அவன் எப்படி மன்னிப்பான்? அதனால் அது கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. அதனால் முஸ்லிம்கள் அவர்களுக்கிடையிலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை தவறாக நினைக்கக்கூடாது என்பதில் தான் நினைக்கிறது சரியாக இருக்கலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய காரணத்தில், அவருடைய சொல்லிலும் ஏதேனும் காரணம் இருக்கலாம். நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கணும் என்கிற அவசியம் இல்லை. மற்றவர்கள் சொல்வதிலும் சில நியாயங்கள் இருக்க முடியும். அந்த நியாயத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கலாம். தன்னுடைய கருத்துக்கு தோதுவாக இல்லைன்னு பார்த்தாலும் கூட தன்னுடைய கருத்து சரி என்று சொல்வதற்கு நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்க கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்கிற நிலை இருக்கிறதே, இது ஒரு ஆரோக்கியமான மனசனுடைய அடையாளம், ஆரோக்கியமான சமுதாயத்தினுடைய உறுப்பினருக்கான தகுதி என்று சொல்லலாம். ஆனால் ஒரு கருத்தை சொன்னார்கள் என்பதற்காக அல்லது ஒரு செயல்பாட்டை செய்தார்கள் என்பதற்காக முற்றிலுமாக அவர்களை இஸ்லாத்தை விட்டே விலக்கி வைக்கிற அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசுவது என்பது சரியான செயல் அல்ல. ஏன் என்று கேட்டால், நடைபெறுகிற சம்பவங்கள் அப்படித்தான் இருக்கின்றன. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது சமுதாய வாழ்க்கையாக இருக்கட்டும், அடுத்தவருடைய கருத்தை ஏற்பதும் இல்லை, அதே நேரத்தில் மற்றவர்களை அந்த கருத்தின் அடிப்படையில் தரம் தாழ்த்துவதும் இருக்குமானால் அது சொர்க்கத்திற்கு செல்வதை தடை செய்து விடலாம் என்கிற எச்சரிக்கையோடு நாம் நம்முடைய நாவையும் செயலையும் கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.